வணக்கம் மக்களே. பாடலாசிரியர் உடுமலை நாராயண கவியை படிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை உடுமலை நாராயண கவி அவர்கள் தமிழை ஏண்டா கொள்றீங்க அப்படின்னு சொல்லி கன்னத்தில் பலார்னு அறவிட்டுருக்காங்க. இந்த நிகழ்வை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. 1960-70களில் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். இவங்க ராமமூர்த்தியோடு சேர்ந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. காதல், தத்துவம், சோகம், கிளாசிக், வெஸ்டர்னு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்த இசையில் ரசிகர்கள்லாம் சொக்கி போனாங்கன்னே சொல்லலாம். எம்ஜிஆர், சிவாஜி உள்ளிட்ட பலருக்கும் ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்தவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். 100க்கும் மேற்பட்ட இனிமையான பாடல்களை கொடுத்துருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவுக்கு பின்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் அமைக்கும் படங்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுனே சொல்லலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோட பாடலை கேட்பேன்னு சொல்லி ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமானே சொல்லியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் இசையமைக்கிறதுக்கு முன்னாடி திரையரங்கில் முறுக்கு பிஸ்கெட் விற்றவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். தியேட்டரில் படம் பார்க்கும்போது மியூசிக் தான் அவரை பெருசாக கவர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதோட நடிக்கிற ஆசையும் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சென்னைக்கு வாய்ப்பு தேடி அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கல. இதுக்கப்புறம் உடுமலை நாராயண கவிகிட்ட உதவியாளராக சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா பிரபல இசையமைப்பாளராக இருந்த சுப்பையா நாயுடு மற்றும் சிஆர் சுப்புராமன் அவங்கக்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இந்த நிலையில் சுப்புராமன் அவர்கள் இறந்துடுறாங்க. அதனால் அவர் இசையமைக்கவிருந்த படங்களுக்கு அவரோட உதவியாளராக இருந்த எம்எஸ் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் சேர்ந்து இசையமைக்கிறாங்க. அப்படி அவங்க இசையமைச்ச முதல் படம் தான் தேவதாஸ் என்பது. 1953ஆம் வருடம் தான் இந்த படம் வெளியே வந்துச்சு. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் உலகே மாயம் வாழ்வே மாயிரம். இந்த பாடல் பட்டித்தொட்டி எங்கும் பிரபலமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாடலை எம்எஸ் விஸ்வநாதன் ஆரம்பகால குருவான உடுமலை நாராயண கவிகிட்ட தான் எழுதியிருக்காங்க. இந்த பாடலை அவரிடம் எம்எஸ் விஸ்வநாதன் போட்டும் காட்டியிருக்காங்க. பாட்டை கேட்டதுமே ஏண்டா இப்படி தமிழை கொள்றீங்கன்னு கேட்டுட்டு எம்எஸ் விஸ்வநாதனை கன்னத்தில் பலார்னு ஒரு அற விட்டுறாங்க உடுமலை நாராயண கவி அவர்கள். ஏன்னா அந்த பாடலை தெலுங்கு பாடகர் ஒருத்தர் கண்டசாலான்றவர் பாடியிருக்காரு. அவரோட தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லாமல் இருந்தது தான் அதோட காரணம். தமிழை அப்படி தவறாக உச்சரிக்கிறதை பார்த்துட்டு உடுமலை நாராயண கவி அவர்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் எம்எஸ் விஸ்வநாதனை அரைஞ்சிட்டதா அப்புறமா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு இதோட உள்ள அர்த்தமே புரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்கிற எல்லா பாடல்களுமே தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவைக்கு இருமுறை செக் பண்ணிக்குவாராம். தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்குமே தமிழ் உச்சரிப்பு சரியாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கும் எம்எஸ் விஸ்வநாதனை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.